எமோஷனா வரும்னு பார்த்தேன். இதுவே தப்பா இருக்குது, பொண்ணை லவ் பண்ற மாதிரி வருதுன்னு நினைச்சேன். பட் ஆனா அதை விட பெரிய குண்டு கூட ஒரு ஃப்ரெண்டு துரோகம் பண்ற மாதிரி ஒண்ணு வச்சீங்கல்ல. கேளுங்க, திரும்பி கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் கேட்டீங்க கேளுங்க. இல்ல கள்ளக்காதல் தானா? இல்ல காதல் எது சார்? நல்ல காதல் கள்ளக்காதல் எல்லாமே காதல் திருமணம் கடந்து பட் அது சரியா தப்பானது அகைன் அவங்க உங்களோட அதுக்கு கள்ளக்காதல் ஆதரிக்கிறேன் அப்படி எடுத்துக்காதீங்க. துரோகம் பண்ணாவே அது கள்ளக்காதல் கணக்கு சார். அது அர்த்தம். அப்புறம் எப்படி அது நல்ல காதல் எல்லாமே சொல்ல முடியும்? அந்த ரெண்டு பேருக்கு அது நல்ல காதல் தானே. புருஷனுக்கு தான் அது கள்ளக்காதல், அவங்க ரெண்டு பேருக்கு அது நல்ல காதல் தான். அதே போல இப்போ இருக்க ஜெனரேஷனையும் கொச்சையா தான் சொல்ல வரீங்க. எந்த ஜெனரேஷன்? அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் செக்ஸ் வச்சுக்கலாமா பொண்ணு பார்க்க வரும்போது கேக்குது. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு ஏன் கேக்குது? அந்த வந்தவர் என்ன சொல்றாரு? பொண்ணுங்களுக்கெல்லாம் முடி வளர்க்க தான் தெரியும், முடிவெடுக்க எங்க தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. என் பையன் நான் சொல்றத தட்ட மாட்டான், உன் பொண்ணுகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு. அவரு மேல இருக்கிற கோவத்துல அந்த பொண்ணு அப்படி பேசுறா. அது எப்படி சார்? நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா டைலாக் கொடுத்தீங்களோ அப்படின்னு லவ் ஸ்டோரின்னு ஒண்ணு வந்ததுல, அதுல இப்ப லேட்டஸ்டா வரும்போது அதுல பாட்டி சொல்லுவாங்க, பாட்டி போய் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து இந்த பொண்ணு டைரக்டா அப்பா உட்காந்துட்டு இருக்கும் போதே கேக்குது, இவ்வளவு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களை அப்படி கேட்க முடியுமா, கேக்குறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. இவங்க கேட்டதுக்கு தானே தம்பிராம சார் வந்து கிளைமாக்ஸ்ல பதிலடி கொடுக்குறாரு. இதுதான் கிளைமாக்ஸ் அப்படின்னு முடிச்சிருந்தா நீங்க சொல்றது கரெக்ட். அதுக்கப்புறம் சார் வந்து பேசுறாருல்ல, நீ சொன்னது தப்பு.